ஸ்ரீ கர்க சம்ஹிதை 61ஆம் அத்தியாயம். கடவுள் கருப்பாக இருப்பதன் மர்மம். கலியுகத்தின் பாவப்போக்கு. அதை தவிர்ப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதும் ஏகாதசி விரதம் இருப்பதும். வஜ்ரநாபன் வினவினான், பிரம்மனே நாராயணராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அப்படி இருக்க அவருடைய உருவம் எப்படி கருமையானது? தயை கூர்ந்து இதை எனக்கு விரிவாக விளக்குங்கள். மகா பிராமணரே, செயல்களில் மூழ்கியிருக்கும் எங்களை போன்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் உங்களை போன்ற முனிவர்கள் பரம புருஷர்களாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணத்தை புரிந்து கொள்கிறார்கள். சூதமா முனிவர் கூறினார், முனிவரே, இது வஜ்ரநாபரின் கூற்று. இதை கேட்டு உண்மையை அறிந்த கருணையுள்ள இறைவன் அவர்கள் மீது மிகவும் மகிழ்ந்து அவர்களுக்கு புரிய வைக்கும் விதமாக பின்வருமாறு கூறினார். கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, சிருங்கார ரசத்தின் வடிவத்தை பரதாழ்வாரும் மற்ற முனிவர்களும் ஷியாமம் என்று வர்ணிக்கின்றனர். அவருடைய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த அழகும் பிரகாசமும் கொண்டிருப்பதால் பகவான் ஸ்ரீஹரியின் அழகிய வடிவம் தூரத்திலிருந்து மேகக்கூட்டம் கருமையாக தோன்றுவது போலவும், ஒரு குறிப்பிட்ட குளத்தின் ஆற்றின் நீர் கருமையாக தோன்றுவது போலவும், பரந்த வானம் கருமையாக தோன்றுவது போலவும் இருக்கிறது. ஆனால் நீரோ வானமோ பிரகாசமானது, ஒருபோதும் கருமையானது அல்ல. அதுபோலவே பேரழகு என்னும் பிரகாசமான கடலான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருமையாகவும் அழகாகவும் தோன்றுகிறார். ஒரு சிறந்த வெண்ணிற ஆடையில் ஒரு கருமையான ஒளி மற்றவர்களுக்கு அவரவர் உணர்வுகளுக்கு ஏற்ப தெரிவது போல கோடிக்கணக்கான காமதேவர்களின் லீலைகளுக்கு அவரை அடிப்படையாக இருப்பதால் மகான்கள் பகவான் ஸ்ரீஹரியை அவருடைய கருமையான வடிவம் என்று வர்ணிக்கின்றனர். வஜ்ரநாபர் வினவினார், மகாமுனிவரே, இது உங்களுடையது. உங்கள் வார்த்தைகள் என் மனதில் மிகுந்த சந்தேகங்களை வினாக்களை போக்கிவிட்டன. பிரம்மனே, பயங்கரமான கலியுகம் பூமிக்கு வரவிருக்கிறது. மகா முனிவரே, அந்த யுகத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தயவு செய்து கூறுங்கள். நீங்கள் எதிர்காலத்தை அறிவீர்கள். எனவே நான் உங்களிடம் செவிமடுத்து என் மரியாதையை தெரிவிக்கிறேன். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், ராஜனே, கலியுகத்தின் 10 ஜெகநாத பெருமாள் 1000 ஆண்டுகள் பூமியில் வாசம் செய்கிறார். அதன் பின்னரும் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் அது இல்லாதது போல அவர்கள் அதை கட்டுப்படுத்தி நிறுத்தி விடுவார்கள். அந்த காலத்தில் பாதியில் 5000 ஆண்டுகள் கங்கை அதிதேவதை அதன் நீரில் வீற்றிருக்கும். மீதி பாதியில் 2500 ஆண்டுகள் ஆகும். கிராம தெய்வங்கள் நிலைத்திருக்கும். அதற்கு பின் அவற்றின் செல்வாக்கு குறையும். அதன் பின்னர் கலியால் மயக்கப்பட்டு மக்கள் அனைவரும் பாவிகளாகி நரகத்தில் வீழ்வார்கள். அனைவரின் ஆயுட்காலமும் பெரிதும் குறையும். பிராமணர்கள் தங்கள் மகன்களை பணத்திற்காக விற்று விடுவார்கள். சத்திரியர்கள் பேராசையால் தங்கள் மகன்களை கொன்று விடுவார்கள். வைசியர்கள் பிராமணர்களின் செல்வத்தை திருடும் ஆவலில் வஞ்சகமாக வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். சூத்திரர்கள் மிலேச்சர்களுடன் தொடர்பு கொண்டு பிராமணர்களை தீட்டுப்படுத்துவார்கள். பிராமணர்கள் சாஸ்திர அறிவை இழந்திருப்பார்கள். சத்திரியர்கள் அரசு அதிகாரத்தை இழந்திருப்பார்கள். வைசியர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். சூத்திரர்கள் தங்கள் எஜமானர்களுக்கு துன்பத்தை உண்டாக்குவார்கள். அனைவருக்கும் மத அனுஷ்டானங்களை தவிர்த்து பகல் நேரத்தில் உடல் உறவில் ஈடுபடுவார்கள். பெண்கள் ஒழுக்கமற்றவர்களாகவும் ஆண் முறை தவறி பெண்களுடன் கூடுபவர்களாகவும் ஒழுக்கக்கேடு உடையவர்களாகவும் மாறுவார்கள். கலியால் கவரப்பட்ட மக்கள் பொதுவாக தெய்வங்கள், முன்னோர்கள், ரித்விஜர்கள், விஷ்ணு பகவான், வைஷ்ணவர்கள், துளசி மற்றும் பசுக்களை வணங்கவோ சேவை செய்யவோ மாட்டார்கள். மக்கள் விலை மாதர்கள், பிற பெண்கள் மற்றும் பிறருடைய செல்வத்தின் மீது மோகம் கொள்வார்கள். ஏறக்குறைய அனைத்து மனிதர்களும் சூத்திரர் போன்ற ஒரே சாதியாக மாறிவிடுவார்கள். தொடர்ச்சியாக ஆலங்கட்டி மழை மற்றும் கற்கள் காரணமாக பூமி பயிரற்றதாகிவிடும். விவசாயம் பாழாகும். மரங்கள் காய்க்காது. ஆறுகளில் நீர் வற்றிவிடும். மக்கள் அரசனை கொல்வார்கள். அரசன் மக்களை கொல்வான். வஜ்ரநாப மன்னன் கேட்டார், விப்ரேந்திரரே, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர்களில் தாமே சிறந்தவர். எனவே தயவு செய்து எனக்கு கூறுங்கள், கலியுகத்தில் ஆன்மாக்கள் எந்த வழியில் முக்தியை அடையும்? கர்காச்சாரியார் கூறினார், மன்னர் யுதிஷ்டிரர், விக்ரமாதித்தர், சாலிவாகனர், விஜயாபிந்தனர், நாகார்ஜுனர் மற்றும் பலர். இந்த ஆண்டின் தெய்வமானவர் கலியுக தெய்வம் கல்கி பகவான் ஆவார். அவர் பக்தர்களை காப்பார். இவர்களே குழந்தை நிலையில் நிலை பெற்று கலியுகத்தின் தர்மத்தை நிலைநாட்டுவார்கள். யுதிஷ்டிர மன்னர் ஏற்கனவே தோன்றிவிட்டார். மீதமுள்ள மன்னர்கள் காலம் செல்ல செல்ல எதிர்காலத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் சக்கரவர்த்திகளாகி அநீதியை அளிப்பார்கள். வாமனமூர்த்தி, பிரம்மதேவர்
பிரம்மதேவர், சேஷநாகனான ஆதிசேஷன் மற்றும் சங்கன் ஆகியோர் கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி தர்மத்தை நிலைநாட்டி பாதுகாக்க பிராமணர்களாக இருப்பார்கள். வாமனமூர்த்தியின் ஒரு பகுதியாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியும், பிரம்மதேவரின் ஒரு பகுதியாக மத்வாச்சாரியாரும் தோன்றுவார்கள். சேஷநாகரின் ஒரு பகுதியாக ராமானுஜாச்சாரியாராகவும், சங்கன் மற்றும் பிறரின் ஒரு பகுதி நிம்பார்க்காச்சாரியராகவும் தோன்றும். இவர்களே கலியுகத்தின் பிரிவின் தீட்சை அளிப்பவர்களாக இருப்பவர்கள். இந்த நால்வரும் விக்ரம சம்பாதத்தின் தொடக்கத்தில் இருந்து நாங்கள் தொடர்பால் இந்த பூமியை தூய்மைப்படுத்துவார்கள். பிரிவு இல்லாத மந்திரங்கள் பயனற்றவையாக கருதப்படுகின்றன. ஆதலால் எல்லா மனிதர்களும் அந்த சமய பிரிவின் பாதையை பின்பற்ற வேண்டும். இந்த சமய பிரிவுகளில் பாவங்களை அளிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கதை உள்ளது. பிராமணர்களில் சிறந்தவரும் நாராயணர் பக்தர்களுக்கான வைஷ்ணவர்கள் இந்த கதையினை போதித்து பரப்புகிறார்கள். சத்திய யுகத்தில் ஒருவர் செய்த பாவத்தால் நாடு முழுவதும் சூழப்படுகிறது. திரேதா யுகத்தில் கிராமமும், துவாபர யுகத்தில் குலமும், கலியுகத்தில் அதை செய்பவர் மட்டுமே அந்த பாவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சத்திய யுகத்தில் தியானத்தாலும், திரேதா யுகத்தில் யாகங்களாலும், துவாபர யுகத்தில் இறைவனை வழிபடுவதாலும் மனிதன் பெறும் புண்ணியத்தை கலியுகத்தில் கேசவ நாமத்தை உச்சரிப்பதன் மூலமே அவன் பெறுகிறான். சத்திய யுகத்தில் 10 ஆண்டுகளில் வெற்றி பெறுவது திரேதா யுகத்தில் ஓராண்டிலும், துவாபர யுகத்தில் ஓர் மாதத்திலும், கலியுகத்தில் ஒரே ஒரு பகல் மற்றும் இரவிலும் வெற்றி பெறுகிறது. எல்லா மதங்களும் மற்ற கொடூரமான கலியுகத்தை அடையும் போது வாசுதேவ பெருமானின் வழிபாட்டில் ஈடுபடும் மனிதர்கள் சந்தேகமின்றி மனநிறைவு அடைகிறார்கள். நரேஸ்வரர் ஆண்களில் அவர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகளாகவும் நன்றி உணர்வு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். கலியுகத்தில் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை எண்ணி உச்சரிப்பவர்களே அவர்கள். கிருஷ் என்ற சொல் எல்லாம் என்பதையும், நீ என்பது ஆன்மா என்பதையும் குறிக்கிறது. எனவே பரபிரம்மமாகிய பரமாத்மா கிருஷ்ணா என்று அழைக்கப்படுகிறார். பரபிரம்மம், வேதங்களின் சாரம் மற்றும் தெய்வீக பொருள் ஆகிய கிருஷ்ணா என்ற இந்த 2 எழுத்துக்கள் மட்டுமே முறையாக உச்சரிக்க தகுதியானவை. இதைவிட பெரிய பூதம் வேறெதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. காமதேவன் கர்ப்பத்தின் வரியை தாங்கிக் கொள்கிறான், யமனின் வேதனையை அனுபவிக்கிறான். இல்லறத்தானோ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் வரை இன்ப வேட்கை கொண்டவராகவே இருக்கின்றனர். பொருள்கள், இன்பங்கள் மற்றும் உறவினர்கள் இவை அனைத்தும் இவ்வுலகில் அழியக்கூடியவை என்பது உண்மைதான். ஆயினும் தாமாகவே விடப்பட்டால் அவற்றின் பிரிவு வேதனையானது விதியின் காரணமாக பெரியோர்களின் கண்டனங்களை செவிமடுத்த பின்னர் கற்றறிந்தவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணினால் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இல்லையெனில் இரவுறவன் நரகத்தில் வீழ்கிறான். தெய்வம் மரம், கல் அல்லது தங்க உருவத்தில் இல்லை. ஒருவன் பகவானிடம் பக்தி கொள்ளும் இடமெல்லாம் அங்கே ஸ்ரீஹரி இருக்கிறார். எனவே மனிதன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறான். கிருஷ்ணா என்ற இந்த 2 எழுத்துக்களை ஒருமுறை உச்சரித்த எவரும் முக்தியை அடைய தன் இடுப்பை இறுக்கிக் கொள்கிறார். நோய்வாய்ப்படுதல், நல்லோர்களுடன் பகைமை கொள்ளுதல், பிறரை துன்புறுத்துதல், பிராமணர்களையும் வேதங்களையும் கண்டித்தல், கடும் கோபம் கொள்ளுதல் மற்றும் கசப்பான வார்த்தைகளை கூறுதல் இவை அனைத்தும் நரகத்திற்கு செல்லும் ஒருவனின் குணாதிசயங்கள். தேவலோகத்திலிருந்து இவ்வுலகில் வாழும் உயிரினங்களுக்கு திரும்பியவர்கள் எப்போதும் இந்த 4 அறிகுறிகளை கொண்டிருப்பார்கள். தானம் செய்யும் சந்தர்ப்பம், இனிமையான வார்த்தைகள், தெய்வங்களை வழிபடுதல் மற்றும் பிராமணர்களுக்கு விருந்தோம்பல். அரசன் கேட்டான், பிராமணனே, விரதங்களில் சிறந்தது எது? சிறந்த புனித யாத்திரை தலங்களில் மிகச் சிறந்தது எது? எது மேலும் வழிபடப்பட வேண்டிய பிரதான தெய்வங்கள் யாவை? தயவு செய்து இனி எனக்கு கூறுங்கள். கர்காச்சாரியார் கூறினார், யதுநந்தனரே, விரதங்களிலேயே ஏகாதசி விரதம் சிறந்தது. புனித தலங்களில் பாகீரதி, கங்கை, இறை பக்தர்களில் வைஷ்ணவர், தேவர்களில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, வழிபடுபவர்களில் ஸ்ரீ குரு ஆகியோரே மிகச் சிறந்தவர்கள். இதை நம்பாதவர்கள் கும்பிபாக நரகத்தில் வீழ்வார்கள். அரசன் கூறினான், முனிவரே, குருதேவரே, ஏகாதசி மற்றும் பாகீரதி போன்ற மற்ற பண்டிகைகள் பெருமையை எனக்கு கூறுங்கள், நான் தங்களை வணங்குகிறேன். கர்காச்சாரியார் கூறினார், யதுநந்தனரே, நான் தமக்கு அனைத்தையும் கூறுகிறேன், செவிமடுப்பீராக. ஏகாதசி அன்று உணவோ பழமோ உட்கொள்ளலாகாது. அரசர்களிலேயே சிறந்தவர். சாஸ்திர முறைப்படி ஏகாதசி விரதத்தை மகிழ்ச்சியுடன் அனுசரிப்பவருக்கு அது எப்போதும் பலனளிக்கும். வஜ்ரநாபர் கூறினார், மகரிஷியே, முனிவரே, ஏகாதசி அன்று பழங்களை உட்கொள்பவரின் கதி என்ன? தயை கூர்ந்து அதை எனக்கு விரிவாக கூறுங்கள். கர்காச்சாரியார் கூறினார், சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி விரதம் இருப்பதன் மூலம் ஏகாதசி விரதத்தின் முழு பலன்களையும் பெறலாம்.
பழங்களை உட்கொள்வதன் மூலம் பாதி பலன்களையும், நீர் அருந்துவதன் மூலம் முழு பலன்களை விட சற்று குறைவான பலன்களையும் பெறலாம். நிருபேஸ்வரரை கோதுமை போன்ற அனைத்து தானியங்களையும் தவிர்த்து ஏகாதசி விரதத்தை அனுசரிக்க வேண்டும். இந்த நாளில் ஒருவர் மகிழ்ச்சியுடன் பழங்களை உட்கொள்ள வேண்டும். அரசே, ஏகாதசி அன்று உணவு உட்கொள்ளும் பாவி இவ்வுலகில் சண்டாளன் போன்றவன். மரணத்திற்கு பின்னர் அவனுக்கு தீய சக்தி ஏற்படும். ராஜேந்திரனே, அரசனே, தயிர், பால், இனிப்புகள், வெள்ளரிக்காய், தாமரை விதை, மாம்பழம், சீதாப்பழம், கங்கை பழம், எலுமிச்சம் இலை, மாதுளை, குங்குமப்பூ, தோடம்பழம், கல்லுப்பு, கொய்யாப்பழம், இஞ்சி, துளசி, பிளம், பிளாக்பெர்ரி பழம், நெல்லிக்காய், பரவல் பழம், திரிகுஷர், சேனை கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, கரும்பு மற்றும் திராட்சை போன்ற மற்றும் பிற புனித பழங்களை ஏகாதசி அன்று ஒரு முறை உட்கொள்ள வேண்டும். பகலின் 3ஆம் கால் பகுதி முடிந்த பின்னர் அரை சேர் பழங்களை ஒரு பிராமணருக்கு தானமாக வழங்க வேண்டும். மீதி பாதியை தனக்கான உணவாக பயன்படுத்த வேண்டும். ஏகாதசி அன்று ஒரு முறை பழங்களை உட்கொண்டு 2 முறை நீர் அருந்த வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டு இரவில் விழித்திருக்க வேண்டும். ஏகாதசி அன்று 2 அல்லது 3 முறை பழங்களை உட்கொள்பவருக்கு எந்த பலனும் கிடைக்காது. 15 தினங்கள் உணவு உட்கொள்வதால் ஏற்படும் பாவங்கள் அனைத்தும் ஏகாதசி விரதத்தால் அழிக்கப்படுகின்றன. ஒரு பிராமணருக்கு உணவு தானம் செய்யுங்கள். நீங்களே விரதம் இருங்கள். மேலும் ஏகாதசியின் முக்கியத்துவத்தை செவிமடுங்கள். அவ்வாறு செய்வதால் ஒருவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். ஏகாதசி விரதத்தால் செல்வம் தேடுபவர் செல்வம் பெறுகிறார், மகன் தேடுபவர் மகன் பெறுகிறார் மற்றும் மோட்சம் தேடுபவர் முக்தி அடைகிறார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள ஏகாதசி விரத மகாத்மியம் என்ற தலைப்பு கொண்ட 61ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.